வணக்கம். இன்னைக்கு நம்ம மொறுன்னு சுவையான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐநட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பருப்பு வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 பட்டை மிளகா, 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலை, 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 15 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 பீஸ் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறோம். 6-7 பட்டை மிளகா போடுறோம். அது கூட எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்புல பாதி அளவை சேர்த்துக்கிறோம். பாதி அளவை சேர்த்து இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சியை ஓட விடக்கூடாது, பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், நான் 1-2 உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பு போட்டு நான் அதே மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதை நான் 1-2 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முழுசாக அரைக்கக்கூடாது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூட நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அது கூட ஆனியன் சேர்த்துக்கிறோம். தட்டி வச்சிருக்கிற பூண்டு, நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருந்த புதினா மல்லி இலையும் சேர்த்துக்கிறோம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ நான் இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வடை பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு வடைக்கு தேவையான அளவு பொரிச்சு அள்ளுற அளவுக்கு நம்ம ஆயில் விட போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி ஆயிலில் போடணும். ஆயில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்போட தீஞ்சிரும், உள்ளே வெந்திருக்காது. அப்புறம் மேலே வெந்து உள்ளே மாவாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வடையை போடுங்க. அப்பப்போ வடையை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், மொறுன்னு டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு சுவையான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.